Hello students, welcome back Economics Easy to Win, Class 12, Macroeconomics. Last session we had discussed about methods of measuring national income, particularly product method, isn't it? So in this session we have to move remaining two methods one by one we have to see. Okay. ஸோ ப்ராடக்ட் மெத்தட் லாஸ்ட் வீடியோவில் பார்க்காதவங்க லாஸ்ட் வீடியோவை ப்ராடக்ட் மெத்தட் என்ன அப்படின்ட்டு தெரிஞ்சுட்டு வாங்க. ஓகே. ஸோ இந்த செஷன் we have to move இன்கம் மெத்தட். ஸோ இன்கம் மெத்தட், வாட் இஸ் மீன் பை இன்கம் மெத்தட்? இன்கம்னா என்ன? அதாவது வருமானம் இல்லையா? ரைட். இந்த ஒரு வருமான முறையை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? இன்கம் மெத்தட், தமிழில் வருமான முறை. ஓகே. ஸோ திஸ் மெத்தட் approaches national income from the distribution side, அதாவது பகிர்வு முறையில் கிடைக்கக்கூடிய முறை, அந்த வருமானத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? இன்கம் மெத்தட் சொல்கிறோம். என்ன சார் பகிர்வு முறை அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா லேண்டு எடுத்துங்க. லேண்டு மூலிமா ரிவார்டு கிடைக்கக்கூடியது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்ட்டு. ஓகே. தென் லேபர் எடுத்துட்டிங்கன்னா அவருக்கு கிடைக்கக்கூடியது வேஜஸ். ஓகே. ஸோ கேபிட்டல் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட், வி கெட் இன்ட்ரெஸ்ட். அண்ட் தென் ஆர்கனைசேஷன்ஸ், ஒரு நிறுவனம் அப்படின்ட்டு எடுத்துட்டிங்கன்னா கெட் ப்ராஃபிட். ஸோ 4 factor of productions, already you know that 4 factor of production: land, labor, capital and organization, isn't it? So these factors of productions earned or rewarded to 4, that means rent, wages, interest and profit. So இதன் மூலமாக இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? டிஸ்ட்ரிபியூஷன் சைடு அப்படின்னு சொல்கிறோம். டிஸ்ட்ரிபியூஷன் இது மூலியமாக வரக்கூடிய வருமானத்தை இன்க்ளூட் பண்ணுறது தான் என்னது? இன்கம் மெத்தட். ஓகே. you have to see net income received by all citizens of a country in a particular year. அதுவும் எந்த வருடத்துக்கு சொல்கிறாங்க? பர்டிகுலர் இயர். ஒரு நாட்டினுடைய ஒரு வருடத்திற்கு பல்வேறு முறையில், தட் மீன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சைட் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த முறையில், அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் சைட் மூலியமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தை நம்ம என்ன சொல்கிறோம்? இன்கம் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வாட் ஆர் த டிஸ்ட்ரிபியூஷன் சைட் சொல்லியிருந்தோம்? எஸ், the total of net rent, net wages, net interest and net profit. ஸோ இதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? இன்கம் மெத்தட். ஸோ இன்கம் மெத்தடு we have to called name as, இன்னொரு நேம் சொல்கிறாங்க, என்ன பார்க்கலாம்? it is the income earned. இன்கம் இயர்னு சொல்லலாம், அல்லது ஃபேக்டர் இயர்னிங் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்கம் மெத்தடை வேறு நேம் என்னது, அதர் நேம்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இட் இஸ் த இன்கம் இயர்ன்டு ஆர் ஃபேக்டர் இயர்னிங் மெத்தட். ஸோ அந்த இன்கம் இயர்ன்டு எது மூலிமா கிடைக்குது? பை த ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் எ கண்ட்ரி. ஸோ வாட் இஸ் த அதர் நேம் ஆஃப் இன்கம் மெத்தட்? ஒன் ஆஃப் த கொஷின்ஸ், ஒன் மார்க் கொஷின்ஸ் வில் ஆஸ்க் மீன்ஸ் what is the other name of income method? Yes, income earned or factor earning method. Clear, dear students? Okay. So the income method, what are the process? என்னென்ன ப்ராசஸ் அப்படின்ட்டு ஒரு 3 கான்செப்ட் இங்கே கொடுத்துருக்கேன் நான். சரி, என்ன அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், economies is divided on basis of income groups such as wages, salary earners, rent earners, profit earners, etc. எக்கனாமியில் பொறுத்த வரைக்கும் பேசிஸ் ஆஃப் இன்கம் குரூப்ஸை டிவைட் பண்ணுறாங்க. ஒரு பகுதி வந்து பார்த்திங்கன்னா வேஜஸ் ஏர்னர், சேல்ரி ஏர்னர். இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா ரெண்ட் ஏர்னர். வேஜஸ் அண்ட் சேலரி எது மூலிமா உங்களுக்கு கிடைக்கிது? ஒரு லேபருக்கு கிடைக்கக்கூடிய கூலி இல்லையா? சேலரி. ஓகே. ரெண்ட் ஏர்னர், ரெண்ட் எங்கே கிடைக்கும்? ஏதாவது ஒன்று என்ன பண்ணியிருப்பார், ஒரு பில்டிங்கோ இல்லை ஒரு மெஷின்ஸோ ரெண்ட்டு வாடகை விடுவார், அது மூலிமா வரக்கூடிய இன்கம்.
நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் என்ன வரும், இண்டஸ்ட்ரியோ ஒரு இன்ஸ்டிடியூஷனோ அல்லது ஒரு ஷாப்போ வச்சுக்கிறேன்னா அது மூலிமா கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட், ஒரு ஆர்கனைசேஷன் மூலிமா கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட். ஸோ தீஸ் ஆர் த இன்கம் குரூப்ஸ் டிவைடட். ஸோ எக்கனாமி வந்து பொறுத்த வரைக்கும் ஓகே. நெக்ஸ்ட்டு income of all the groups is added including income from abroad and undistributed profit. Already you know that இன்கம் பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையில் வரக்கூடிய வருமானத்தை இன்கம் மெத்தடில் ஆட் பண்ணுற சொன்னோம். ஸோ இன்கம் ஃப்ரம் அப்ராட், ஏற்கனவே இன்கம் ஃப்ரம் அப்ராட்னு பார்த்தோம். இன்கம் எங்கே பார்த்துருக்கோம், ஒன் ஆஃப் த ஃபார்முலாவில் பார்த்தோம் இல்லையா. இன்கம் ஃப்ரம் அப்ராட், வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர் அவங்களுக்கு ரெசிடெண்ட் பிளேஸுக்கு இன்கம்மை என்ன பண்ணுவார், அனுப்புவார் இல்லையா. ஸோ அந்த இன்கம்மை ஆட் பண்ணோம். அதே போல் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட். ஸோ அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட் ஆல்ரெடி யூ நோ தட். ஸோ பெரிய நிறுவனங்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டை வந்து பகிர்ந்து அளிக்கிறது, அதாவது பகிர்ந்து அளிக்கிறது வந்து செயல்படுத்தாமல், அதாவது ஒரு சில டைமில் அது வந்து அன்டிஸ்ட்ரிபியூட்டட். ஸோ அந்த ப்ராஃபிட், அந்த லாபத்தை வந்து பங்களிக்காமல் இருக்கலாம். ஸோ இந்த ஒரு கான்செப்ட் தான் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட் சொல்லியிருக்கோம். ஸோ தட் ஆல்சோ ஆடட். ஓகே. த நெக்ஸ்ட்டு த இன்கம் earned by foreigners and transfer payments made in the year are subtracted. So what is that by foreigners and transfer payments? ஸோ இது எது மைனஸ் பண்ணோம்னா இன்கம் earned by foreigners. எது மைனஸ் பண்ணோம் இன்கம் மெத்தடில், சிம்பிளாக என்ன அப்படி தெரிஞ்சிக்கலான்னா நம்ம பார்க்க போகிறோம், ஃபார்முலாவை பார்க்க போகிறோம். சரி ஓகே. இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவர் வந்து இந்தியாவில் வேலை செய்வார் இல்லையா. ஸோ அவருக்கு நம்ம வருமானம், அதாவது சேல்ரி கொடுக்குறோம், வேஜஸ் கொடுக்குறோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த இன்கம் வந்து இதில் ஆட் ஆகாது, இன்கம் மெத்தடில் வராது அப்படின்றாங்க. அதே போல் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ், ஓல்டு பென்ஷன்ஸ், ஸோ இந்த மாதிரியான ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸும் இதில் செப்பரேட் பண்ணும், இன்கம் மெத்தடில் அதை இன்க்ளூட் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. ஸோ திஸ் இஸ் த ப்ராசஸ். ஓகே. The next, what are the steps involved in that income method? So first method we have to see the enterprises are classified into various industrial groups. So நிறுவனம் பொறுத்த வரைக்கும் that is classified into various industrial groups, பல்வேறு குழுக்களாக வந்து பிரிச்சிருப்பாங்க. ஓகே. ஸோ பல்வேறு வகையில் என்ன செய்திருப்பாங்க, குழுக்களாக பிரிச்சிருப்பாங்க. பல்வேறு தொழில் நிறுவனங்கள் பொறுத்த வரைக்கும் என்ன டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, தட் இஸ் த ஃபஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் பார்க்கலாம். த ஃபேக்டர்ஸ் இன்கம் ஆர் குரூப்டு அண்டர் லேபர் இன்கம், கேபிட்டல் இன்கம் அண்ட் மிக்ஸ்டு இன்கம். ஸோ லேபர் இன்கம், கேபிட்டல் இன்கம் அண்ட் மிக்ஸ்டு இன்கம். ஸோ லேபர் இன்கம்னா என்ன, எதுலாம் லேபர் இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனியில் வேலை செய்வார். So wages and salaries and employers contribution to social security. So these are that include in that labor income. The next capital income. So capital income, what are the include அப்படினு பார்க்கலாம். A profit, interest, dividend. So these are the capital income. And then the last mixed income. ஸோ மிக்ஸ்டு இன்கமில் என்ன இன்க்ளூட் ஆகுது இன்கம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபார்மிங், விவசாயம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அது மூலிமா கிடைக்கிற வருமானம். தென் அதர் ப்ரொஃபஷன்ஸ்னால் அவங்க ஜாப் பார்ப்பாங்க இல்லையா, வேலை பார்ப்பாங்க. ஸோ அது மூலிமா வரக்கூடிய இன்கம். ஸோ இது எல்லாமே எதில் இன்க்ளூட் ஆகுதுன்னா, எதில் இன்க்ளூட் ஆகுது, ஃபேக்டர்ஸ் இன்கம். ஸோ ஃபேக்டர் இன்கம்ஸ் ஆர் குரூப்டு அண்டர் லேபர் இன்கம், கேபிட்டல் இன்கம் அண்ட் மிக்ஸ்டு இன்கம். 3 விதமாக பிரிச்சிருக்காங்க. ஓகே. த நெக்ஸ்ட் ஒன், national income is calculated as domestic factor income plus net factor income from abroad plus net factor income from abroad. ஸோ நேஷ்னல் இன்கம் கூட எது கேல்குலேட் பண்ணுறாங்கன்னா, சிம்பிளாக டொமஸ்டிக் ஃபேக்டர்ஸ் இன்கம், உள்நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய மூலியமாக வரக்கூடிய வருமானம், டொமஸ்டிக் ஃபேக்டர்ஸ் இன்கம். அது கூட எது இன்க்ளூட் பண்ணுறாங்க, ப்ளஸ் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். ஆல்ரெடி இன்னும் இல்லையா, ஏற்கனவே பார்த்தது தான் நெட் ஃபேக்டர் இன்கம்ஸ் ஃப்ரம் அப்ராட். ஓகே. ஸோ சிம்பிளாக இங்கே ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இன்கம், நேஷ்னல் இன்கம் ஈக்குவல் டு டபிள்யூ ப்ளஸ்
r plus I plus pi plus r minus p. ஸோ அதை சிம்பிளாக டினோட்ஸ் பண்ணியிருக்காங்க. W denotes wages, R denotes rent, I denotes interest, pi denotes profit, R denotes exports, P denotes imports. Already you know that R minus P, export minus imports, isn't it? So these are the steps involved in that income method. Okay. Precautions, items not to be included. So first one, transfer payments are not to be included. Transfer payments are not to be included. Transfer payments அப்படின்னா என்ன? Already you know that, isn't it? So national incomeல எது include ஆகலைன்னா transfer payments. That means pension, social insurance, so such like. So this income not to be included into national income. Okay, so that is the first one. The next, second one, the receipts from the sale of second hand goods should not be treated as part of national income. அதே போல் sale of second hand goods, sale of second hand goods, சேல் ஆஃப் செகண்ட் ஹேண்ட் குட்ஸும் இதில் இன்க்ளூட் ஆகாது, நேஷ்னல் இன்கமில் இன்க்ளூட் ஆகாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஃபினிஷிங் ப்ராசஸ்லேயே அது என்ன ஆகிருக்கு, அந்த இன்கம்மை நேஷ்னல் இன்கமில் மெஷர் ஆகிடுச்சு, அதாவது கணக்கிட்டாங்க. ஸோ சேல் ஆஃப் செகண்ட் ஹேண்ட் குட்ஸ் வந்து வரக்கூடிய வருமானம் வந்து எதில் இன்க்ளூட் ஆகலை, நாட் பி ட்ரீட்டட் as பார்ட் ஆஃப் நேஷ்னல் இன்கம். ஓகே, செகண்ட் பாயிண்ட் புரியுதா? த நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், windfall gains. windfall gains, windfall gainsனால் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்ன ஒரு 10 years பேக் பார்த்தீங்கன்னா லாட்ரி குழுக்களில் வின் பண்ணலாம், நிறைய லாபம் கிடைக்குன்னு சொல்லிட்டு சில அமௌண்ட்டை என்ன பண்ணுவார், தன் கையில் இருக்கிற அமௌண்ட்டை செலவு பண்ணிகிட்டே இருப்பார். ஏதாவது அதிர்ஷ்டம் இருக்கும், கிடைக்கும், நல்லா பணக்காரர் ஆகிடலாம், கோடீஸ்வரர் ஆகிடலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுவார், தன் கையில் இருக்கிற அமௌண்ட்டை செலவு பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ இந்த வின்ஃபால் கெயின்ஸ் அந்த லாட்ரி மூலிமா கிடைக்கக்கூடிய, ஸோ சச் லாட்ரிஸ் ஆல்சோ நாட் டு பி இன்க்ளூடட். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், வின்ஃபால் கெயின்ஸு சொல்கிறோம். ஓகே, தட் இஸ் த தேர்ட் ஒன். த நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், கார்ப்பரேட் ப்ராஃபிட் டேக்ஸ் ஷுட் நாட் பி செப்பரேட்லி இன்க்ளூடட். கார்ப்பரேட் ப்ராஃபிட், ஸோ கார்ப்பரேட் ப்ராஃபிட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஆல்ரெடி வி ஆர் டிஸ்கஸ்ட். ஸோ தட் த ப்ராஃபிட் ஆல்சோ கவர்மெண்ட்டுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, செலுத்த முடியாத ஒரு நிலையை ஏற்படும். ஸோ அது அந்த இன்கமும் என்ன எதில் இன்க்ளூட் ஆகலைன்னா இன்கம் மெத்தடில் இன்க்ளூட் ஆகலை. ஸோ தீஸ் ஆர் த ப்ரிகாஷன்ஸ், தட் இஸ் ஐட்டம்ஸ் நாட் டு பி இன்க்ளூடட். ஓகே, த லாஸ்ட் ஐட்டம்ஸ் டு பி இன்க்ளூடில் 2 பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன தெரிஞ்சுக்கலாம், imputed value of rent of self-occupied houses or offices is to be included. imputed value of rent, இப்போ ஒரு வீடு இருக்கும், வீட்டிலே வந்து கடை வைக்கிற மாதிரி ஒரு பிளேஸ் இருந்ததுன்னா அதை ரெண்ட்டு அந்த கடையை வந்து என்ன பண்ணுவார், வாடகைக்கு விடுவார். ஸோ அது மூலிமா வரக்கூடிய இன்கம். ஸோ அந்த இன்கம் எது கூட இன்க்ளூட் ஆகுது, சச் தட் மீன்ஸ் இன்கம் மெத்தடில் ஆட் ஆகுது. ஓகே, தட் மீன்ஸ் செல்ஃப் ஆக்குபைடு ஹவுசஸ் ஆர் ஆஃபீஸஸ், அது மூலிமா வரக்கூடிய வாடகை தொகை அந்த அமௌண்ட்டை இன்க்ளூட் ஆகுது அப்படின்றாங்க. த நெக்ஸ்ட் ஒன், imputed value of services provided by owners of production units, family labors is to be included. ஸோ சர்வீசஸ் பார்க்குறாங்க இல்லையா, அதாவது ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் தட் மீன்ஸ் இன்க்ளூடிங் எது இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா சர்வீசஸ், வேல்யூ ஆஃப் சர்வீசஸ், அவங்களுடைய மதிப்பு, வீட்டில் பொறுத்த வரைக்கும் கூட மாட ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அது மூலிமா அவங்களுக்குடைய சில தொகை வருமானம் இல்லையா அவங்களுக்கு கிடைக்குது, சர்வீஸ் மூலிமா ஓனர் வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு மணியை வந்து ஆட் பண்ணுறாங்க இன்கம் மெத்தட்ஸில். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த points item to be included. So in this session we have to discuss what are the topics. Yes, I hope you understand these topics.
One of the methods of measuring national income method. What is meant by income method? Then process, steps involved, and items to be precautions like items not to be included and items to be included. I hope you understand. புரியும்னு நினைக்கிறேன். Dear students, once you have to go through the points. Okay. If any doubt means you ask, I'll call. Okay. Thank you, students.